ஒரு மாசத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறையில் ஒரு செய்தி வந்துச்சு, எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. லாஸ்ட் 3 இயர்ல மளிகை கடைகள் மட்டும் ஒரு 10,000 கடைகள் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சென்னையில மட்டும். புதிய தலைமுறை செய்தி பாத்தீங்களா யாராவது? அந்த செய்தியோட லிங்க் இருக்கு, அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் மட்டும் 10,000 ரீட்டைல் மளிகை கடைகளை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சென்னையில. என்ன ரீசன்? எஸ், ஆன்லைன். இன்னைக்கு உங்க ஊருக்கு வந்துருச்சு. நான் வரும்போது மதுரையிலையும் பார்த்தேன், 10 நிமிஷத்துல வரோம், நீங்க கேட்டதை தாரோம் அப்படின்னு சிப்டவுன் ஒரு நிறுவனம் வந்திருக்கு. இந்த மாதிரி டெக்னாலஜியை பேஸ் பண்ணி வர்ற நிறுவனங்கள் எப்போதுமே ஒரு அசுர பலத்தோட வளரும். அதை நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னால ஜொமேட்டோ, ஸ்விக்கிலாம் வரும்பொழுது நாங்கள் உங்களுக்கு தோசை வாங்கியாந்து கொண்டு வந்து வீட்டில் கொடுப்போம், பிரியாணி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா நாங்கள் ஹோட்டல்ல இருந்து வாங்கியாந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் நம்மலாம் சிரிச்சிருப்போமா இல்லையா? நிச்சயமா. என்னப்பா தோசை வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு கம்பெனியாப்பா, அதுக்கு ஒரு கம்பெனி, அதுக்கு ஒரு விஷயம் அப்படின்னு யோசிச்சிருப்போம், அப்படிதானே? ஆனா இன்னைக்கு ஜொமேட்டோ, ஸ்விக்கி எவ்வளவு பெரிய நிறுவனம் வளர்ந்துருக்குது, அதனுடைய வளர்ச்சிகள், அதனுடைய பிசினஸ் வேல்யூம் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிறது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு சில்லறை விற்பனை கடைகள் எல்லா சைட்ல இருந்து நிறைய நெருக்கடிகளை சந்திச்சு கொண்டு இருக்குது. நெருக்கடிகள் அப்படிங்கிறது நான் உங்களுடைய பாயிண்ட்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னால இருந்த சேல்ஸ் ப்ராஃபிட்ஸ் இப்ப இருக்கா இல்லையா? நாட் ஒன்லி மொபைல் ஷாப்ஸ் கடைகள், கிட்டத்தட்ட ஒரு டெக்ஸ்டைல் கடை வச்சுக்கிட்டா கேட்டாலும் அதே தான் சொல்றாங்க. இதை தாண்டி டெக்ஸ்டைல் தாண்டி வேற என்ன கடைகள் கேட்டாலும் அதே தான். இப்ப நம்ம ஊர்ல அண்ணாச்சி கடைகள் ரொம்ப ஃபேமஸ். எங்க ஊர்ல பழைய கடைகள்ல அண்ணாச்சி கடைகள் ரொம்ப ஃபேமஸ். ஒரு கடை வச்சு ரன் பண்ணவங்க இன்னைக்கு ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹோட்டல்ல சர்வர் வேலை. எங்க ஊர் கிராமத்துல மளிகை கடைகள் வச்சிருந்த ஆட்கள், பெரிய கடைகள் வந்துச்சு, சூப்பர் மார்க்கெட் வந்துச்சு. இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டை தூக்கி சாப்பிடுற மாதிரி பெரிய நிறுவனங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு ஆன்லைன்ல ரொம்ப பெரிய லெவல்ல நிறுவனங்கள் வளர்ந்துகிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனா ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த 5 வருடமாக நாங்க ஒரு ரிசர்ச் பண்ணோம். சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு இன்குபேட்டர் கூட இருந்து நாங்க ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நாங்களும் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மும் உருவாக்கி இருக்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ நான் பேசிட்டு இருந்தோம்ல, ஒரு அமேசான், பிளிப்கார்ட்லாம் எவ்வளவு பெரிய நிறுவனம் வளர்ந்துருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு சொமேட்டோ, ஸ்விக்கி அப்படி ஒரு நிறுவனங்களா வளர்ந்துருக்கு. அதே மாதிரி ஒரு நிறுவனத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அந்த நிறுவனத்தின் பெயர் தான் ஸ்ட்ரீட் மால் அப்படிங்கிறது. சார், நாங்க வளரும் போது எங்களோட சேர்ந்து இன்னும் தொழில் செய்யறவங்க பாதிக்கப்படுவாங்களா, உயர்த்தப்படணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அடிப்படையா நாங்களும் எங்க வீட்லையும் குடும்ப தொழில் அப்படிங்கிறது மளிகை கடை வச்சிருந்த தொழில் தான். ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஸ்கூலுக்கு போய் முடிச்சுட்டு வந்தோம்னா சாயந்தரம் எங்க அப்பா கூட மளிகை கடையில நின்று தொழில் பார்த்தோம். ஸ்டில் நவ் இப்பவும் எங்கிட்ட அந்த மாதிரி கடைகள் இருக்குது. எங்களுடைய நண்பர்கள் வச்சிருக்கிறாங்க, எங்க குடும்பத்துல வச்சிருக்கிற ஆட்கள் இருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு. என்ன மாதிரி கனவுனா, இந்த கடைகள் இனி வரப்போற டெக்னாலஜியில எப்படி நிலைச்சு நிக்க போகுது, எப்படி இன்னும் வேகமா வளரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதை எப்படி சாத்தியப்படுத்த அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிறுவனத்தை அடிப்படையா நாங்க சில்லறை விற்பனை நிறுவனமா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் முதல் முறையாக இ-காமர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி காமர்ஸ் ரெண்டையும் இன்டிகிரேட்டட் பண்ணி உருவாக்கி இருக்கிற நிறுவனம் அப்படின்னு ஸ்டார்ட் அப் இந்தியால சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறோம். இதோடைய சுருக்கமான கதை என்ன அப்படின்னா, உங்க மொபைல் கடையில நீங்க என்ன சேல்ஸ் பண்ணுவீங்க? அதிகபட்சமா மொபைல்ஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ், அவ்வளவுதானே. இனி ஸ்ட்ரீட் மால் கூட நீங்க ஒரு இன்டிகிரேட்டட், லைக் எப்படி ஒரு டாக்ஸி டிரைவர், ஓலா, ஊபர் கூட எப்படி அட்டாச் பண்ணி ஓட்டுறாரோ, அதே மாதிரி உங்க மொபைல் கடைகள் ஸ்ட்ரீட் மால் கூட ஒரு இன்டிகிரேட்ல வரும்பொழுது நீங்க உங்க கடையை பேஸ் பண்ணி உங்களுடைய கன்சூமருக்கு இந்தியாவுடைய முன்னணி பிராண்ட்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களும் விற்க முடியும். லைக் ஏசில இருந்து, ஃப்ரிட்ஜில இருந்து, வாஷிங் மிஷின்ல இருந்து அத்தனையும். இதே விஷயம் ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு 10க்கு 10 சைஸ் இருக்கிற ஒரு சின்ன கடை, அந்த கடையில என்ன அதிகமா கிடைக்கும்? அதிகபட்சமா அந்த கடையில கிடைக்கிறது சின்ன சின்ன சோப்பு, ஷாம்பு, அந்த ஊர்ல கிடைக்கிற சின்ன சின்ன மளிகை பொருட்கள் கிடைக்கும். அந்த கடைகள் எங்க கூட இன்டிகிரேட்டடா ஒரு விஷயத்துல உள்ள வரும்பொழுது அவங்க டெக்ஸ்டைல இருந்து ஃபேஷன் ப்ராடக்ட் வரைக்கும் அத்தனை பொருட்களும் சேல்ஸ் பண்ண முடியும். இதுதான் எங்களுடைய பேசிக்
கோர். இதை எப்படி சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி உருவாக்கி இருக்கிறோம். லைக் நீங்கள் வந்து நாங்கள் ஒரு ஆப் இன்ட்ரோ பண்ணியிருக்கிறோம், ஸ்ட்ரீட் மால்னு சொல்லி. இப்போ எக்ஸாம்பிள் எஸ்கே ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஸ்டோர்ஸ் வந்து எங்கள் கூட இன்டிகிரேட் ஆகிறாங்க அப்படின்னா, அந்த கடைக்கு நாங்கள் ஒரு டீலர் கோட் அப்படிங்கிற ஒரு கோட் கொடுத்துருந்தோம். நாங்கள் எந்த டீலர்ட்டையும் எந்த விதமான டெபாசிட்டும் வாங்குறது கிடையாது. இப்போ வரைக்கும் எப்போதுமே வாங்கக்கூடாதுங்கிற ரொம்ப முடிவோடு இருக்கிறோம். அந்த எஸ்கே ஸ்டோர்ஸ் எங்கள் கூட உள்ள ஆர்கனைட் உள்ளே வரும்பொழுது அந்த கடைக்கு தேவையான பேசிக் ட்ரைனிங், எப்படி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை உங்கள் பிஸ்னஸை நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பேசிக் ட்ரைனிங் செக்ஷன் மாத்திரம் நாங்கள் நடத்துகிறோம். நடத்திட்டு அந்த ஸ்டோர்ஸுக்கு நாங்கள் ஒரு டீலர் கோட் கொடுத்துருந்தோம். அப்போ அந்த கடைக்கு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கடைக்கு ஒரு 500 கன்சூமர் ரெகுலர் கன்சூமர் இருக்காங்க அப்படின்னா, இந்த 500 கன்சூமருக்கும் நீங்கள் எங்களுடைய ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணாமல் ரெக்கமெண்ட் பண்ணாமலும் இருக்கலாம். டவுன்லோட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய பேர், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் போடும் பொழுது டீலர் கோடு அப்படின்னு ஒரு கோடு கண்டிப்பாக கேட்கும். அந்த கோடில் இப்போ எஸ்கே ஸ்டோர்னா எஸ்கே ஸ்டோர்ஸ் 123 அப்படின்னு கோடை இன்புட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன வாங்குறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய அட்மின் பேனல் நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களுடைய ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் லைக் உங்கள் கடைக்கு வந்துட்டேன், நான் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டேன், உங்கள் கோடை போட்டுட்டேன், வீட்டுக்கு போயிட்டு நான் எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் ஆர்டர் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த டிஸ்பிளே காமிக்கும். அந்த டிஸ்பிளே காமிச்ச உடனே அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான டெலிவரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு உண்டான ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இதோடைய பேசிக் கான்செப்ட். இதை ஆப் மூலமாகவும் கொடுக்குறோம், லைக் கியோஸ் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மிஷின்ஸ் மூலமாக கொடுக்குறோம். லைக் நீங்கள் வந்து KFC மெக்டானல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு மிஷின்ஸ் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த மிஷின்ஸில் ஆர்டர் போட்டாங்கன்னா நம்ம டோக்கன் கொடுத்து வாங்கிடுவோம். அதேமாரி உங்கள் கடையில் நாங்கள் மிஷின்ஸ் கொடுக்குறோம். அந்த மிஷின்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் கடைக்கு வர்ற கன்சூமர்ஸுக்கு நீங்களே ஆர்டர் பண்ணி உங்கள் கடையிலே ரிசீவ் பண்ணி அந்த ப்ராடக்டை செல் பண்ணலாம். இதுதான் அதோட பேசிக் கான்செப்ட். இதை குறித்து நிறைய விஷயங்கள் நாங்கள் ஆன்லைனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் ஸ்ட்ரீட் மால் அப்படிங்கிற எங்களுடைய நேமை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், லைக் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், ChatGPTலையும் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்குது. அது போக எங்களுடைய ஸ்டால்ஸ் வெளியில் கொடுத்துருக்கோம். உங்களுடைய நம்பரை போங்க, ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாத்துக்கும் நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தை குறித்து இன்னும் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். ஃபர்தராக உங்களுடைய அசோசியேஷன் கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறோம், தொடர்பு கொள்கிறோம். கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சதுனால இதோட முடிச்சுக்கிட்டேன். வாய்ப்பு வழங்கின எல்லாருக்கும் அன்பும் நன்றியும். So thank you sir, thank you so much, such a wonderful explanation. So இன்னும் மேலும் சந்தேகங்கள் இருந்தால் சாரோட ஸ்டால் வெளியே இருக்கு, தாராளமாக நீங்கள் ரிலாக்ஸ்டாக இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம், உங்களை அப்கிரேட் பண்ணால் லேர்னிங் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம தொழிலில் அடுத்தடுத்து அப்கிரேட் இருக்கும்போது தான் நம்மளுடைய லைஃபும் அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ ஒரு பலத்தை கைத்தறில் கொடுத்துலாம், சாருக்கு நம்ம ஆஹானர் பண்ணிடலாம். ஐ ரெக்வெஸ்ட் அவர் தலைவர் டு ஆனர்.